சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல அகண்டா 2 திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். போயபதி ஸ்ரீனு இயக்கத்துல நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்புல உருவாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்த திரைப்படம் தான் அகண்டா 2. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகண்டா முதல் பாகத்துல தனது தம்பி முரளிகிருஷ்ணாவின் மகளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா உடனடியா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அகண்டா சத்தியம் பண்ணியிருப்பாரு. வருடங்கள் கடந்து செல்ல முரளிகிருஷ்ணாவினுடைய மகள் நன்றா வளர்ந்து ஒரு விஞ்ஞானியா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதே சமயத்துல எதிரி நாட்டில் உள்ள ஒரு ஜெனரல் இந்தியாவை வீழ்த்த வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்தியர்களை கொன்று குவிக்கிறாரு. மேலும் பல சூழ்ச்சிகளை கையாளுறாரு. கடவுளை நம்பும் இந்திய மக்கள் இனி கடவுளையே நம்பக்கூடாது, கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு மக்கள் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அதற்காக இந்திய நாட்டில் உள்ள அரசியல்வாதியுடன் கைகோர்த்து மகா கும்பாவ மேளாவிற்கு வரும் மக்கள் மேல வைரஸை பரப்புறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அந்த வைரஸ் பரவுது. நாடு முழுக்க பிரச்சனை வெடிக்குது. கடவுளை நம்பி கங்கையில நீராட வந்த மக்கள் எல்லாமே இறந்து போறாங்க. இனி எங்கிருந்தா வந்து கடவுள் நம்மளை காக்க போறாரு அப்படின்ற மாதிரி கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை மக்கள் ஏற்கிறாங்க. ஸோ பரவி கொண்டிருக்கிற வைரஸை அழிக்கிற மருந்த முரளிகிருஷ்ணாவுடைய மகள் ஜனனி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை அறிந்த எதிரிகள் கூட்டம் விஞ்ஞானிகள் குழுவில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொன்று குவிக்கிறாங்க. ஜனனியும் கொல்ல துரத்துறாங்க. ஸோ நாட்டை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிற ஜனனியை காப்பாற்ற மீண்டும் அகண்டா வந்தாரா இல்லையா, கடவுள் நம்பிக்கை மீண்டும் மக்கள் மத்தியில வந்ததா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, கதாநாயகனா நடிச்சிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணா மொத்த படத்தையும் தன்னுடைய தோல்ல சுமந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாத்துலயுமே மனுஷன் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமான தன்னுடைய மாஸ் நடிப்பை இந்த படத்துல ரொம்ப சிறப்பாகவே கொடுத்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளை தவிர்த்து வசனங்களையும் பட்டையை கிளப்பியிருக்காரு பாலகிருஷ்ணா. ஸோ பாலையா ரசிகர்களுக்கு இயக்குனர் போயபதி ஸ்ரீனு அகண்டா 2 ரொம்ப ஒரு விருந்தா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பாலையாவின் ரசிகர்களை தாண்டி அனைவருக்கும் இந்த படம் வரவேற்பை பெறுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அகண்டா கதாபாத்திரத்தை தவிர வேற யாருக்குமே வலுவான ரோல் அப்படிங்கிறது இந்த படத்துல இல்ல. வில்லன் கூட பாலகிருஷ்ணாவுக்கு தான் பில்டப் கொடுக்குறாரு தவிர அவரை வீழ்த்துறோம் அப்படிங்கிறது எந்த திட்டமும் அவர் போடுற மாதிரி தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா தீய சக்தியின் முழு உருவம் போல ஆதி என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா அவரையும் அசல்ட்டா இடது கையிலே டீல் செய்யறாரு பாலையா. பாலையா படத்துல லாஜிக் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, லாஜிக் எல்லாம் கிடையாது, ஒன்லி பாலையா மேஜிக் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முழு படமும் இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இடைவேளை காட்சியில அகண்டா கம்பேக் கொடுக்குறாரு. அம்மன் கூட சிவன் பேசும் காட்சி, சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா இருந்தாலும் கூட அகண்டா என்ட்ரிக்கு பின் திரைக்கதை விறுவிறுப்பா சென்றாலும் கூட பல இடங்கள்ல தோல்வி ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய நீளத்தை குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி கம்பீரமா பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா காட்டியிருக்காரு பாலையா. அவருடைய நடிப்பு தான் இந்த படத்திற்கும் ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். படத்துக்கு மற்றொரு பலம் அப்படின்னு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழுடைய பின்னணி இசை படத்தை ரொம்ப அழகா காட்டிய ஒளிப்பதிவு, டெக்னீஷியன்கள் ரொம்ப அழகா அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே டெக்னிக்கலா அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணனுடைய நடிப்பு, தமிழுடைய பின்னணி இசை, பாலையா ரசிகர்களுக்கு பிடித்த ஆக்ஷன் காட்சிகள், கதைக்களம். இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தினுடைய நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், லாஜிக் இல்லாத திரைக்கதை, வழக்கமான பாலகிருஷ்ணாவுடைய சண்டை காட்சிகள். முதல்ல இந்த அகண்டா 2 வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணாவின் ரசிகர்களுக்கு ஒரு மாசாக இருந்தாலும் மற்ற ரசிகர்களுக்கு இது ஒரு சோதனையான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்த்தாச்சு. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது பாலகிருஷ்ணாவினுடைய இந்த அகண்டா 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் வெளிவந்துச்சு. இது வரைக்கும் மொத்தமா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 கோடிக்கு மேல இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற நாட்கள் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மொத்தத்தில் இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.